service, we need to give the permission that is called role. Service to service permission அப்படின்னு சொல்லுங்க. What is IAM role கேட்டனா we have to provide service to service permission. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். For example, if my EC2 machine wants to connect with my S3, so we need to give the permission for that in terms of role. Role என்ற கான்செப்ட் வழியா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நான் பேசுறது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ ப்ராக்டிகலா பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிரும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம EC2 மிஷின் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் ஆன் EC2. இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மிஷின் ரோல் வச்சு கிரியேட் பண்ண போறேன், இன்னொரு மிஷின் ரோல் இல்லாம கிரியேட் பண்ண போறேன். அப்போ ரோல் வச்சு கிரியேட் பண்ற மிஷின் பை டிஃபால்ட்டாவே S3 ஆக்சஸ் பண்ணிடும். அந்த ரோல் என்ற கான்செப்ட் இல்லாத மிஷின் S3 ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ EC2 மிஷின் அதுக்கு முன்னாடி ரோலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஆன் ரோல், கிரியேட் ரோல். என்ன ரோல் அப்படின்னா இங்க பாருங்க, யூஸ் கேஸ் ஃபார் அதர் சர்வீசஸ். ஸோ என்னோட யூஸ் கேஸ் EC2. ஓகே, இங்க பாருங்க, allow EC2 instance to call AWS resources on your behalf. Okay, so click on this EC2. அப்படியே கீழே வந்தீங்கன்னா you can able to next button. இப்போ இந்த EC2 எந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும்? S3. ஓகே, so S3 நான் full access பண்ண போறேன், which means EC2 ல இருந்து S3 ல நான் சில டேட்டாவை போடணும், டேட்டாவை எடுக்கணும், டெலீட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், இந்த மாதிரி எல்லா பெர்மிஷனும் கொடுக்க போறேன் அந்த பர்டிகுலர் EC2 மிஷினுக்கு. ஸோ அந்த EC2 மிஷினுக்கு S3 யோட ஃபுல் ஆக்சஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸ்டில் மேனேஜ் பண்ணியும் பாலிசி கிரியேட் பண்ணியும் என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிக்கலாம். EC2 S3 full access new அப்படின்னு கொடுத்துக்கிறேன். create role. Role create ஆயிடுச்சா? So your role is getting created. Okay, இப்போ இந்த ரோல்ஸ் போயிட்டீங்கன்னா EC2 S3 full access role இருக்கா? இப்போ நான் AWS dashboardல போயிட்டு let me create a EC2 instance. I'm going to pick up two machines. ஒரு மிஷின்ல ரோல் அட்டாச் பண்ணி பண்ண போறேன், இன்னொரு மிஷின் ரோல் இல்லாம பண்ண போறேன். ரோல் அட்டாச் பண்ணி பண்ற மிஷின்ல S3 ஆக்சஸ் பண்ண முடியுதா டெமோ பண்ண போறோம். ரோல் இல்லாத மிஷினுக்கு S3 ஆக்சஸ் பண்ணும்போது என்ன எரர் வரப்போகுதுன்னு பார்ப்போம். அப்படி எரர் வந்துச்சுன்னா இப்போ அந்த மிஷினுக்கும் நம்ம எப்படி பெர்மிஷன் கொடுக்கறதுன்றத செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ஓகே, ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணணும், ரோல் அட்டாச் பண்ணணும். அது எங்க அட்டாச் பண்ணது நான் சொல்றேன். இது வந்து let's take with role. ஓகே, அப்படியே கீழே வாங்க, அமேசான் லைனக்ஸே எடுத்துக்கலாம், T2 மைக்ரோ. ஸோ கீப்பர் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இந்த கீப்பர் இருக்கு, இது வச்சுக்கலாம். இப்போ ரோல் எங்க அட்டாச் பண்ணதுன்னா இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த செக்ஷனை நான் உங்களுக்கு தனியா இன்னொரு கிளாஸ்ல இன்னும் டீடைல்டா எடுப்பேன். ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டியது IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நம்ம உங்களுக்கு அங்கங்க நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டேன். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நம்ம தேவையான இடத்துல அங்கங்க யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரோல் முக்கியமா தேவைப்படுதுன்றதுனால கிளிக் ஹியர். நான் மொத்தமா 2 ரோல் வச்சிருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணிருக்கேன். இதை விடுங்க, இப்போ நான் கிரியேட் பண்ணது தானே EC2 S3 full access new. இந்த ரோலை இந்த மிஷின்ல அட்டாச் பண்ணிட்டு இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு மிஷினுக்கு எத்தனை ரோல் அட்டாச் பண்ண முடியும்? ஒண்ணுதான் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு ரோலுக்குள்ள மல்டிபிள் பர்மிஷன்ஸை போட்டு வைக்கலாம். அது எவ்வளவு நம்பர் ஆஃப் பர்மிஷன் தான் நான் டாஸ்க் ஆகும். கரெக்டா? அதுவும் எழுதிக்கோங்க, ஒரு ரோல்ல எவ்வளவு பெர்மிஷன்ஸ் நம்மளால அட்டாச் பண்ண முடியும். இது டாஸ்க் நம்பர் 4 ஃபார் த டே. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன கொடுத்தேன், ஒரு யூசருக்கு எவ்வளவு பெர்மிஷன், ஒரு குரூப்புக்கு எவ்வளவு பெர்மிஷன்ஸ். அடுத்து என்ன கொடுத்தேன், எப்படி நீங்க பக்கெட்டை லிஸ்ட் பண்ணுவீங்க, அது ஒண்ணு. இப்ப 4வது என்னன்னா, ஒரு ரோலுக்குள்ள எத்தனை பெர்மிஷன்ஸ் உங்களால அட்டாச் பண்ண முடியும். எல்லாமே சில நம்பர்ஸ் இருக்கு, அதை தாண்டி பண்ண முடியும். ஸோ இப்போ குயிக்கா போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். இந்த மிஷினுக்கு ரோல் அட்டாச் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கேன், இன்னொரு மிஷினுக்கு கிரியேட் பண்ணிக்கிற ரோல் இல்லாம. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். Let's take without role.
உண்மையிலே ஐஏஎம் என்ற ஒரு சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமான சர்வீஸ் உங்களுக்கு எப்போ புரிய வரும்னா அப்கமிங் செஷன்ஸ்ல போக போக புரிய வரும். ஏன்னா நம்ம ஏடபிள்யூஎஸ் என்னது, எல்லா சர்வீஸும் இன்டகிரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம். இப்ப தனித்தனியா லேர்ன் பண்றத ஃபியூச்சர்ல ஒரு ப்ராஜெக்டா பண்ணும்போது எல்லாமே நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் பண்ண போறோம். அப்போ மல்டிபிள் சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னாலே இன் பிட்வீன்ல என்ன தேவைப்படுது, ஐஏஎம்ல ரோல் என்ற கான்செப்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதனால மறந்துடாதீங்க, ரோல் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அட்வான்ஸ் டீடைல்ஸ் தேவையே கிடையாது. ஏன்னா என்ன பண்ண போறது கிடையாது, ரோல் இந்த மிஷினுக்கு அட்டாச் பண்ண போறது கிடையாது. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கீ பேரை பாயிண்ட் பண்ணா பண்ணலையா, மிஸ் பண்ணிட்டேன், பண்ணிடுங்க, செக் பண்ணதுனா இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே இனிஷியலைசிங்ல இருக்கு. இந்த மிஷின் கனெக்ட் பண்றதுல ஸ்டில் யாராச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா? கனெக்ஷன் டைம் அவுட் வருது சார் அப்படின்னு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா? கனெக்ஷன் டைம் அவுட், அன்ஆத்தரைஸ்டு கீபேர், எல்லாரும் மிஷின் ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிட்டீங்கல்ல? ஸோ அடுத்த ஆப்ஷன் சொல்லிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, இங்க கொடுத்துட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயே மிஷினை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு டேப்ல மிஷின் கனெக்ட். இத பாருங்க, ஆயிடுச்சா? விச் மீன்ஸ் நீங்க தனியா எக்ஸ்டர்னலா சில டூல்ஸ்லாம் வச்சு கனெக்ட் பண்ணாம நீங்க இப்படியே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான ப்ராப்பர் கீபேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவே எடுத்து அசைன் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். பட் இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ ரியல் டைம்ல இதுவே நமக்கு டிசேபிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. பெர்மிஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வித் ரோல் மிஷினை முதல்ல என்ன பண்றேன், பப்ளிக் ஐபி எடுக்கிற RDP வழியா போயிட்டு, சாரி SH வழியா போயிட்டு கனெக்ட் பண்றேன். ஸோ போர்ட் நம்பர் ஃபார் SH இஸ் 22. RDP போர்ட் நம்பர் என்ன, 3389. So SSH, auth, credentials. So browse your private key file. So colors மட்டும் நான் சிஸ்டம் கலர் யூஸ் பண்றேன். அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் நேம் EC2-user. ஓகே, ஸோ மிஷின் லாகின் பண்ணியாச்சு. இப்போ ரூட் யூசரா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் கிளியர். இந்த மிஷின்ல இப்போ ரோல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ரன் பண்ண போற ஒரு கமாண்ட் வந்து CLI கமாண்ட். நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பாத்தீங்களா, CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சொல்ல பாத்தீங்களா. அப்போ இந்த மிஷின்ல ஆல்ரெடி AWS CLI என்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாங்கன்னா என்னால CLI கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த பேக்கேஜ் இல்லைன்னா நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணோம், அப்பதான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட். இப்போ அந்த கமாண்ட் பாருங்க, AWS S3, which means S3 சர்வீஸ்ல இருக்கிற பக்கெட்டை லிஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போதைக்கு எத்தனை பக்கெட் அங்க இருந்துச்சு, ஒரே ஒரு பக்கெட் தான் இருந்துச்சு. நல்லா லிசன் பண்ணுங்க. இப்ப நான் எடுத்துருக்கிற மிஷின் வந்து அமேசான் லைனக்ஸ் மிஷின். அமேசான் லைனக்ஸ் மிஷின்ல இந்த மாதிரி நான் கமாண்டை ரன் பண்றதுக்காக ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதுதான் AWS CLI. அந்த பேக்கேஜ் ஆல்ரெடி இந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க இந்த கமாண்டை போட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாம எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா, which means AWS CLI இல்லைன்னு எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா, you need to install AWS CLI. அந்த எப்படி install XTTP கொடுத்தீங்க, அந்த மாதிரி CLI நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ எனக்கு பக்கெட் பார்க்க முடியுதா? அப்போ எனக்கு ரோல் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். இந்த CLI கமாண்ட் வழியா நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த மிஷின்ல ரோல் இருக்கு, அந்த ரோலுக்கு S3 ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் இருக்கிறதுனால I can able to list the buckets. என்ன பக்கெட்ஸ்லாம் இருக்கு. இப்போ இங்க இருந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கெட்டை வச்சு நான் மாடிஃபை பண்ணலாம், பக்கெட்டை கிரியேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எல்லாமே CLI கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் போக போக பார்க்கணும். பட் ஸ்டில் இப்போ ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா, ரோல் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ரோல் இல்லாம ஒரு மிஷின் வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த மிஷினை லாகின் பண்றேன். ஓகே, அப்பியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். இது ரோல் இல்லாத மிஷின்றதுனால நான் இதை பிளாக் ஸ்கிரீன்லேயே வைக்கிறேன், சோ தட் நம்ம ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இது ரோல் இல்லாத மிஷின், EC2-user sudo su-root. ஸ்கிரீன் கிளியர் பண்ணாச்சு. ஓகே, இப்போ AWS S3 LS இந்த மிஷின்ல ஹிட் பண்றேன். என்ன எரர் த்ரோ பண்ணுது பாருங்க, unable to locate credentials. You can configure credentials by running AWS configure, which means role la default எந்த மிஷின்ல இருக்காது. In case
உங்களுக்கு S3 ஆக்சஸ் பண்ணணும்னா எய்தர் ரோலை வச்சு ஆக்சஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு யூசரை வச்சு ஆக்சஸ் பண்ணணும். இப்ப நல்லா லிசன் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி விவேக் என்ற யூசரை கிரியேட் பண்ணியிருந்தேன்னா விவேக் என்ற யூசருக்கு என்ன பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்? EC2 full access, S3 full access. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா unable to locate credentials. You can configure the credentials by running AWS configure, which means credentials யாரு கொடுப்பாங்க? யூசருக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ விவேக் நான் என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் GUI பர்மிஷன் தான் கொடுத்தேன். இப்போ விவேக் ஆல்ரெடி S3 ஃபுல் பர்மிஷன் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த விவேக்கு நான் CLI பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த விவேக்கை கொண்டு வந்து நான் இங்க கான்ஃபிகர் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ விவேக்னால இந்த மிஷின்ல இருந்து S3 ஆக்சஸ் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோலை வச்சு நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேங்க, ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிஷினுக்கு ரோல் கிடையாது. ஆனா என்கிட்ட விவேக் என்ற யூசர் இருக்காரு, அவர்கிட்ட ஆல்ரெடி S3 ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இப்ப அவரை நான் இந்த மிஷின்ல கொண்டு வரணும்னா விவேக்கு CLI பர்மிஷன் இல்லையே, GUI பர்மிஷன் தான் இருக்கு. இப்படிதான் போய் பார்த்தாரு அவர். இந்த மாதிரி போய் ப்ரௌசர்ல பார்த்தாரு, வேற டேப்ல போய் பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனா CLI பர்மிஷன் அவருக்கு இல்ல இல்லையா? அந்த CLI பர்மிஷன் விவேக் ப்ரொவைட் பண்ணணும்னா ஸோ கோ டு மிஷின், இந்த IAM ல போயிட்டு கிளிக் ஆன் யூசர்ஸ், விவேக் என்ற யூசருக்குள்ள போங்க. இங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ விவேக் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சோல் சைன் இன் ஆக்சஸ்க்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவர் கொடுத்துருக்கேன். இப்போ அதே விவேக்கு இன்னொரு பர்மிஷன் கொடுக்க போறேன். அதுதான் அது ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ கிளிக் கிரியேட் ஆக்சஸ் கீ. எதுக்கான ஆக்சஸ்? கமாண்ட் லைன் வழியா அவர் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ CLI ஆக்சஸ் கொடுக்கணும் அவருக்கு. கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிரியேட் கீ. கிரியேட் ஆயிடுச்சா? இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் CSV ஃபைலா. இப்போ நான் அதை ரொம்ப யூஸ் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் இதை நான் நோட் பேட்ல மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சஸ் கீ. ஓகே, இது சீக்ரெட் ஆக்சஸ் கீ. சீக்ரெட் கீ அப்படின்னு வச்சுக்கோங்க. டன்னா? இப்போ விவேக்கு 2 பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஒன்னு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுக்கு என்ன கொடுத்துருந்தோம்? யூசர் நேம், பாஸ்வேர்ட். அண்ட் CLI பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அந்த CLIக்கு ஆக்சஸ் கீ கிடைச்சிருச்சு, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கிடைச்சிருச்சு. இப்போ விவேக்கால GUI வழியாவும் AWS S3 போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும், CLI வழியாவும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான பெர்மிஷன் அவருக்கு கொடுத்துருக்கு. இப்போ விவேக் அந்த மிஷின்ல கொண்டு போய் நான் கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? கரெக்டா? அந்த மிஷின்ல கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் இவன் எரர் ஸ்டேட்மெண்டா த்ரோ பண்றான். யூ கேன் கான்ஃபிகர் த கிரெடென்ஷியல்ஸ் பை ரன்னிங் AWS configure என்ற கமாண்டை கொடுத்து நீங்க கான்ஃபிகர் பண்ணி. ஓகே, சோ ரன் a command like AWS configure. இப்போ என்டர் அடிச்சீங்கன்னா என்ன கேட்கும்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கேட்கும். பாருங்க, ஆக்சஸ் கீ ஐடி. இதை காப்பி பண்றேன், லோட் பண்ணிட்டேன். அடுத்தது சீக்ரெட் ஆக்சஸ் கீ. சீக்ரெட் ஆக்சஸ் எந்த ரீஜன்ல இவரை கான்ஃபிகர் பண்ண போறீங்க? இப்போ என் மிஷின் எந்த ரீஜன்ல ஓடிட்டு இருக்கு? ஃபிராங்க்ஃபர்ட். ஏன் ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா கான்ஃபிகர் பண்றேன்னா IAM யாரு? இட்ஸ் குளோபல் சர்வீஸ். அப்ப அந்த யூசர் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த யூசர் நீங்க எந்த ரீஜன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் IAM குளோபல் சர்வீஸ். இப்போ ஒரு ரோல், ஒரு பாலிசி, ஒரு பெர்மிஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த ரோல், பாலிசி, பெர்மிஷன் எந்த ரீஜன் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ ஃபிராங்க்ஃபர்ட்டோட ரீஜன் கூட என்னன்னு பாருங்களேன். EU-Central-1 அதுதான் இங்க கொடுக்கணும். EU-Central-1 கரெக்டா? டன்னா? AWS ஓட டிஃபால்ட் ஃபார்மட் வந்து JSON. இப்போ ஒரு யூசரை மிஷின்ல கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுங்க AWS S3 LS பண்ணுங்க. என்ன பண்ணன்னு புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ரோலை வச்சு S3 ஆக்சஸ் பண்ண ஒரு மிஷின்ல இருந்து ரோல் இல்லாத மிஷின்ல யூசரை வச்சு ஆக்சஸ் பண்ணிருக்கு. ஆல் கிளியர் கைஸ்? ஆன்லைன்? எஸ். எல்லாருக்கும் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? எஸ் சார். விவேக், ஜபா, மத்தவங்க எல்லாரும் கிளியரா? எஸ் எஸ். இப்போ மிஷின் எந்த ரீஜன்ல ஓடிட்டு இருக்கு?
பிராங்க்ஃபர்ட் ரீஜன்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் வேற ரீஜன் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க விவேக், அந்த ரீஜன்ல மிஷின் இல்ல பக்கெட் இல்ல எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா கான்ஃபிகர் பண்ணும்போது ஸ்பெசிபிக்கா இந்த ரீஜன் ரிசோர்ஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு பிராங்க்ஃபர்ட்ல இருக்கிற மிஷின்ஸ் அவர் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரீஜனை பாஸ் பண்ணணும். இப்போ இதே விவேக்கை வச்சு நீங்க சிங்கப்பூர் ரீஜனை கான்ஃபிகர் பண்ணி இன்னொரு மிஷின் லாகின் பண்ணி AWS கான்ஃபிகர் அந்த ரீஜன் சேம் விவேக்கை மல்டிபிள் ரீஜன்ஸ் யூஸ் பண்ணலாம். யூசர், குரூப், பாலிசி, பெர்மிஷன்ஸ் எல்லாமே காமனா கிரியேட் பண்ணி எக்ஸாக்ட்லி அவ்வளவு. புரியுதா? So this is all about your roles. Okay. So இப்போ நான் கொடுத்த டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் ஒரு முறை எடுத்து படிச்சு பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. So first task வந்து number of permissions to the user, number of permissions to the group, number of permissions to the அந்த ரோல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பக்கெட்டை லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அஞ்சாவது ஒரு டாஸ்க் தரேன். அது சின்னதா ஸ்கிரிப்ட் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஜேசான் ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போ விவேக் என்ற யூசர், இப்போ அகஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான், எப்படி ஒரு யூசர் வந்து குளோபல்னு சொல்றீங்க ஆனா அந்த யூசர் நீங்க இந்த ரீஜனுக்கு கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க கரெக்டா? இப்போ இந்த சின்ன டாஸ்க் என்னன்னா விவேக் என்ற யூசருக்கு அவர் லாகின் பண்ணாருன்னா பிராங்க்ஃபர்ட் என்ற ரீஜன் மட்டும்தான் அவருக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன். மற்ற ரீஜன்ஸ்லாம் அவருக்கு பர்மிஷனே கிடையாது. ஈவன் தோ IAM is global, user is global, but still you want to restrict the particular user with a particular region. அப்போ விவேக் என்ற யூசர் he should access only Frankfurt region. Apart from regions அவர் கிளிக் பண்ணி பார்த்தாருன்னா பர்மிஷன் இருக்கக்கூடாது. கான்செப்ட் புரியுதா? இதை எப்படி பண்ணலாம்? ஓகே. ஸோ அதுக்கு என்கிட்ட நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் நான் எடுத்து வச்சிருக்கேன். லெட் மீ செக் அது இருக்கா நான் பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அந்த ஆர்டிக்கலை ஃபாலோ பண்ணி கூட எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே. Is that AWS region restrict. Okay. How to restrict the user to access AWS services in specific region. Okay va? So இந்த ஆர்டிகலை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஜேசான் ஸ்கிரிப்டை நம்ம எழுதணும். ஏன்னா பை டிஃபால்ட்டா அது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல போயிட்டு இப்போ நீங்க ஒரு யூசரை கிரியேட் பண்ணி ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும்னா நம்மளே என்ன பண்ணலாம், கிரியேட் பாலிசி கொடுக்கலாம். இந்த பாலிசில AWS ஓட ப்ரீ டிஃபைன்டு பாலிசி யூஸ் பண்ணல, நான் கஸ்டமைஸ்டு பாலிசி யூஸ் பண்றேன்னா ஜேசான் என்ற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எழுத வரலன்னா ப்ராப்பரான ஆர்டிக்கல்ல அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை நீங்க எடுத்துட்டு வந்து அந்த ஜேசான் வேலிடேட்டர்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஜேசான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த யூசேஜுக்கான ஸ்கிரிப்ட் ஆன்லைன்ல இருந்து எடுத்து அது ஒர்க் ஆகாத செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் உங்களோட சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். ஸோ ஆன்லைன் பீப்புள், ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? அந்த குரூப்ல கூட நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சாவது டாஸ்க்கான ஆன்சர் நானே கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு யூசரை கிரியேட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு யூசரை ஒரு ரீஜனுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க, ரெஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் பர்மிஷன் எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறது புரிஞ்சிச்சா? யூசர்னா என்ன, குரூப்னா என்ன, பாலிசி என்ன, பெர்மிஷனா என்ன, அந்த பாலிசி பெர்மிஷனா AWS மேனேஜ்னா என்ன, கஸ்டமர் மேனேஜ்னா என்ன, ரோல்ஸ்னா என்ன, AWS எப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். AWS கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, ரீஜியன் ஃபாலோட் பை உங்களோட ஃபார்மட். ஜேசான் ஃபார்மட்ல வேணும்னா ஜேசான் ஃபார்மட், டேபிள் கொடுத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மட்ல காட்டும். தட்ஸ் இட். டன். ஸோ ஃபைனலா ஒரே ஒரு சின்ன கான்செப்ட், அது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேஷன். ஓகே, MFAன்னு சொல்லுவாங்க, மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேஷன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். விச் மீன்ஸ் இப்போ விவேக் என்ன ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஜியோ ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், சீல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதே விவேக் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது ஒரு டைம் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றாரு. ஆனா அதே அக்கௌண்ட் அவர் மல்டிபிள் அத்தான்டிகேஷன் பண்ணி லாகின் பண்ணும். விச் மீன்ஸ் நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, ஸ்கிரீன் லாக் ஒன்று வச்சிருக்கீங்க, ஆப் லாக் ஒன்று வச்சிருக்கீங்க, கரெக்டா?
சேம் லைக் தட் AWS அக்கௌண்ட்டை நீ ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணிக்க. ரெண்டாவது லாகின் வந்து உன்னோட செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் வச்சு லாகின் பண்ணிக்க. அதுக்கு உனக்கு MFA இருக்கணும், மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேஷன், விச் மீன்ஸ் ஒரு டிவைஸை வச்சு இந்த அக்கௌண்ட்டை நான் சிங்க் பண்ணிப்பேன். கூகுள் அத்தான்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணிருக்கீங்க கூகுள் அத்தான்டிகேட்டர். அதை வச்சு என்ன பண்ணலாம், சிங்க் பண்ணிக்கலாம். ஆனா ரியல் டைம்ல அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. லைசன்ஸ்டு நிறைய டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டை மல்டிபிள் ஃபேக்டர் அத்தான்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஸோ கிளிக் ஆன் விவேக். ஸோ இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு, கன்சோல் ஆக்சஸ்ல எனேபிள் வித்தவுட் MFA. ஸோ இதை நான் எனேபிள் பண்ணணும்னா எனேபிள் MFA. ஒரு யூசருக்கு எப்படி எல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும், அதாவது இப்போ தேர்ட் லெவல் ஆஃப் பெர்மிஷன் அந்த யூசருக்கு நான் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட் அவர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டிவைஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் MFA டெமோ அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இங்க கீழே வந்தீங்கன்னா நீங்க எதை வச்சு அத்தான்டிகேட் பண்ண போறீங்க, அத்தான்டிகேட்டர் ஆப் வச்சு, which means QR ஸ்கேனை வச்சு இந்த டிவைஸை நீங்க கனெக்ட் பண்ண போறீங்களா, இல்லைன்னா செக்யூரிட்டி கீ ஏதாவது. ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கீ இருந்தா மட்டும்தான் கனெக்ட் பண்ணும். இதான் ஐடிக்குள்ள ஒர்க் பண்றவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக. இன்னொன்னு ஒரு TOTPன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜமால் டோக்கன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜமால் டோக்கன்ஸ் விச் மீன்ஸ் ஒரு மெடிக்கல் டொமைன்ல ஒர்க் பண்றவங்க, ஒரு பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐடி கார்டு பின்னாடியே வச்சிருப்பாங்க. ரேண்டமா அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அந்த டோக்கன். OTP எல்லாம் எப்படிங்க வருது உங்களுக்கு, 5 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ்பைர் ஆயிடும், திரும்ப ரீஜென்ரேட் பண்ணுவாங்கல்ல. அந்தந்த ப்ராஜெக்ட்ல அவங்க லாகின் பண்ணும்போது அந்த மாதிரி ரேண்டமா ஜென்ரேட் பண்ற நம்பரை வச்சுதான் அந்த அக்கௌண்ட்டே லாகின் பண்ண முடியும். தட் இஸ் ஒன்லி ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, இப்போ இது நான் பண்ண போறது இல்லை, நீங்க தான் பண்ண போறீங்க. உங்க லோக்கல் உங்களோட ஆப், உங்களோட மொபைல் போன்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் அத்தான்டிகேட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷோ QR கோட், அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணலாம். உங்க டிவைஸ்ல அந்த ஆப் ஓபன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி முடிஞ்சோடனே உங்களுக்கு 2 கோடு ஜென்ரேட், MFA கோடு 1, MFA கோட் 2. இந்த 2 கோடு போட்டு நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் இந்த அக்கௌண்ட்டோட சிங்க் ஆயிடும். ஸோ அடுத்த முறை நீங்க லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுத்தது விவேக், யூசர் நேம் என்ன விவேக், பாஸ்வேர்ட் கிரீன்செட் 123. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது MFA கேட்கும். அப்போ MFAல உங்க மிஷின், உங்க மொபைலுக்கு கோடு வரும். அந்த கோடை போட்டு நீங்க மிஷினை கனெக்ட் பண்ணணும், அதான் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். இது நீங்க பண்றீங்களா? ஏன்னா நிறைய பேர் மொபைல்ஸ் வச்சிருக்கீங்க, இதை நீங்க சிங்க் பண்ணிக்கோங்க. பண்ணிடலாமா? இது புரியுதா இல்ல நானே மேனுவலா பண்ணி காட்டுமா? பண்றீங்களா? ஈஸி தான். ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் அத்தான்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணுங்க, டிவைஸை சிங்க் பண்ணுங்க, கோட் ஜென்ரேட் ஆகும், அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணுங்க. லாகின் பண்ணும்போது யூசர் நேம் விவேக், பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் சைன் இன் பாத்தீங்கன்னா MFA ஜென்ரேட் ஆயிருக்கும், அதை கொடுத்து அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்க. இது ஒன்லி ஃபார் மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேஷன். உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக்யூரா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். கூட இருக்கிறவனே கூட நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது பாத்துடலாம், பட் டிவைஸ் உங்க கையில இருக்கும், ரேண்டமா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். தட்ஸ் இட். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் கிளியரா? சோ குரூப்ஸ் ஃபுல்லா ரீகால் பண்ற ஒரு முறை. Groups, users, policies and permissions. இதுல AWS managed permission and customer managed permission followed by roles, multi-factor authentication. ஓகே, இது இல்லாம ஒரு 5 டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மேஜரா இந்த டாஸ்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னோட டாஸ்க்கை ஒர்க் பண்ணுங்க. என்னோட டாஸ்க் நீங்க எனக்கு எப்படி கொடுக்கணும்னா ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டா கொடுக்கணும். ஓகே, டாக்குமெண்ட் இஸ் நத்திங் பட் இப்போ நான் ஒரு ஆர்டிகல் காமிச்சேன் பாத்தீங்களா? ஓகே, சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எடுத்து போட்டுட்டு கீழே அதுக்கான அவுட்புட்டை நீங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்னிப்பெட்ல கட் பண்ணி இப்போ நான் இதுதான் செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு, விச் மீன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டை யாராவது டவுட் கேட்டு வந்தாங்கன்னா இந்தாங்க இந்த டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தனா அவர் அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணாலே அவருக்கு அவுட்புட் வந்துடும். இதுதான் இன்டர்னலா என்ன சொல்லுவோம்னா POCன்னு சொல்லுவோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். புதுசா ஒரு சர்வீஸ் வந்திருக்கு, அந்த சர்வீஸை ஒரு இன்ஜினியர் கிட்ட கொடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா முதல்ல அவர் என்ன பண்ணணும், அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதை ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். அந்த டாக்குமெண்ட்டோட தான் அவர் என்ன பண்ணணும், அந்த ப்ரெசன்டேஷனையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால இப்போ நான் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, டாக்குமெண்ட் பண்ணிட்டு வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க வித் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஸோ தட் அந்த டாக்குமெண்டேஷன் ஸ்கில்லும் இந்த 3 months ஆஃப் டியூரேஷன்ல உங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும்.
கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணலாம், ஒருத்தர் டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்படி பார்த்துட்டு பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களை டாக்குமெண்ட் பண்ண சொன்னாலும் நீங்க பண்ணிடலாம். அதனால இந்த ஒரு சின்ன ஆட்டிடியூட், இந்த ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் நீங்க கத்துக்கணும். எப்படி ப்ராப்பரா டெக்னிக்கல் டாக்குமெண்ட் பண்றது. ஓகே, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறதுக்கான ஒரு பிரீஃப் நோட், டாஸ்க் என்ன பண்ண போறதுக்கான பிரீஃப் நோட், அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ், கிரியேஷன் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க பாத்தீங்களா, அந்த ஜேசான்ல இதைதான் பண்ணிருக்கலாம். ரிக்வெஸ்டட் ரீஜியன் இது மட்டும்தான். ஓகே, இந்த ரீஜனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெசிபிக் யூசருக்கு நான் பெர்மிஷன். இந்த பாலிசியை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த பாலிசி கொண்டு போயிட்டு அந்த யூசருக்கு நான் அட்டாச் பண்ணிட்டேன்னா வேலை முடிச்சு. கிளியர்? இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த யூசருக்கோ குரூப்புக்கோ பாலிசிக்கோ நோ காஸ்ட். ஓகே, ஸோ ஐஏஎம் பொறுத்த வரைக்கும் இந்த யூசர் குரூப் இதுக்கெல்லாம் காஸ்ட்லாம் கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கிரியேட் பண்ண அந்த 2 மிஷினும் டெலீட் பண்ணிடுறேன். டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ். எனி டவுட்ஸ்? இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆல் குட்? நம்ம இந்த லினக்ஸ்ல வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஆப் இன்ஸ்டாலேஷன் நம்ம பிளான் பண்ணிருந்தோம் இல்லையா லாஸ்ட் டைம். மேக்கா? இல்ல ஆக்சுவலா நம்ம 42ல வந்துட்டு நம்ம ஆப் சர்வர் வந்துட்டு இன்டகிரேட் பண்றதுக்கு பேசியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட் டாஸ்கா கொடுத்திருந்தீங்க இல்லையா. ஆமா ஆமா. அது இன்னும் முடியல ஆக்சுவலா. இல்ல லைனக்ஸ், அதாவது மேக்ல இருந்து லைனக்ஸ் கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? இல்ல மேக்ல நான் இப்ப விண்டோஸ் தான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலா விண்டோஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே, நம்ம இப்ப நான் விண்டோஸ்ல வந்துட்டு நம்ம ஆப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணி காமிச்சோம் இல்லையா. ஆமா ஆமா. லாஸ்ட் டைம் லைனக்ஸ்ல வந்து ஆப் ஹோஸ்ட் பண்ணி காமிக்க சொன்னீங்க நீங்க ஆக்சுவலா அப்பாச்சி. ஆமா ஆமா. எஸ் எஸ். பட் ஆனா அது இன்னும் முடிக்கல போன. முடிக்கலீங்களா? ஒரு எரர் வருதுன்னு சொன்னீங்களா சார்? அந்த எரர் வந்து கிளியர் பண்ண முடியல. அது பண்ண முடியல. பிளஸ் இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் 1 to 4/4 எண்ட் அப்படியே தான் வந்துட்டே இருக்கு ஆக்சுவலா. ஓகே ஓகே. சரி, அதுக்கான ரெக்கார்டிங் நான் குரூப்ல போட்டுருக்கேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க. ஓகே, அது ஒரு முறை ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸ்டில் நீங்க அதை காம்ப்ளிகேட் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அந்த திரும்பவும் லைனக்ஸ்ல ஒரு முறை ஆப் ஹோஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நான் போறேன். ஓகேங்களா? இந்த சண்டே நான் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா லைனக்ஸோட பேசிக் செஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஈவினிங் ஒரு 5 PM or 6 PM ஒரு காம்ப்ளிமெண்டரி செஷன். லைனக்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா நீங்க அந்த செஷன் எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ் லெவல் தான் இருக்கும். எனக்கு இதே குரூப்ல என்கிட்ட பிங் பண்ணி அந்த ஆன்லைன் இன்வைட்டை வாங்கிட்டு வீட்ல இருந்து அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த செஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைனக்ஸோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறேன். இதுல ஏதாவது ஒரு டாபிக் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம திரும்ப அந்த டாபிக் எடுக்கலாம். ஏன்னா இதுல நான் 2 டீம் இப்போ கிளப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ EC2ல நம்ம விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் கிரியேஷன் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ EC2ல நம்ம ஆப் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம், அது விண்டோஸ்லயும் பண்ணியிருப்போம், லைனக்ஸ்லயும் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நான் ரீசெண்டா அந்த பேட்ச்ல ஆட் பண்ணும்போது EC2 அட்வான்ஸ் என்ற டாபிக் வந்து விவேக் அண்ட் டீம், விவேக் ஜபா சில இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸ்னாப்ஷாட், AMIs, வால்யூம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. கரெக்டா? இந்த கிளாஸை நான் உங்களுக்கு இப்போ நாளைக்கு முடிஞ்சதுக்கு பிளான் பண்ணிடுறேன். ஓகேவா? நாளைக்கு எல்லாருமே ஃப்ரீயா இருப்பீங்களா? செகண்ட் ஆஃப்ல செகண்ட் ஆஃப் ஃப்ரீயா இருப்பீங்களா? ஒரு செகண்ட் ஆஃப் செஷன்ஸ் ஒரு 3:30 4 o'clock வீக்கெண்ட்ஸ்ல. இந்த செஷன் நான் எடுக்க மாட்டேன், என் டீமை வச்சு எடுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும். இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். என்னோட கோ ட்ரெயினரை வச்சு நான் உங்களுக்கு இந்த EC2 அட்வான்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு இந்த கிளாஸ் நான் முடிச்சிடுறேன். இன்கேஸ் ஆல்ரெடி பார்த்தவங்க இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்தது IAM 4 டாபிக் தான் பார்த்திருக்கோம். இந்த 4 டாபிக்ல நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா S3 என்ற டாபிக் பார்க்கலாம். இன் பிட்வீன்ல நான் உங்களுக்கு வந்து இந்த லைனக்ஸோட காம்ப்ளிமெண்டரி செஷனும் கொடுக்க போறேன், பேசிக் லைனக்ஸ் செஷன் கொடுக்க போறேன். இந்த செஷனும் பார்த்துருவீங்க. ஸோ தட் மண்டேக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5 டாபிக்கை நம்ம கிளியரா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட பிளான் S3, we have a concept called ELB auto scaling, then route 50. அப்போ நெக்ஸ்ட் வீக் போய் முடியும் போது, நெக்ஸ்ட் சாட்டர்டே முடியும் போது நம்ம எல்லாருமே இந்த டாபிக்ல ஃபெமிலியரா இருக்கும். இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ அடுத்தடுத்த வாரம் போகும்போது VPC, கிளவுட் ஃப்ரண்ட், கிளவுட் ஃபார்மேஷன், RDS, கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன், இந்த மாதிரி அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ தட் மேக் ஷூர்
இது முடிக்கும் போதே நம்ம கையோட எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். இன்கேஸ் பவன் இதெல்லாம் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 days டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா முடிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே நினைக்க வேண்டாம், அந்த குரூப்பையே திங்க் பண்ணுங்க. ஸோ தட் நான் டைம் கொடுக்குறேன், கையோட முடிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இந்த பேட்ச்ல இருக்கிற எல்லாருமே 3 months முடியும் போது எனக்கு நீங்க பிளேஸ் ஆகும். 3 months முடிஞ்ச உடனே பிளேஸ் ஆகும்னு சொல்லல, 3 months முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க திரும்ப முதல்ல இருந்து உட்காந்து படிக்க கூடாது. அப்போ 3 months கழிச்சு நான் கொடுக்குற என்னோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, நான் டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பேன். திரும்ப வந்து பேசிக்ஸ்லயே நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். எதுவாக இருந்தாலும் அந்த 3 months டியூரேஷன்ல நம்ம பக்காவா பேக்கடா இருக்கும்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் டைம் வேணும்னா டைம் கேளுங்க, நான் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கான டாக்குமெண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணி. ஓகேவா, ஃபைன். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு 10:30க்கு ஒரு கால் இருக்கு.